கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்று தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட் 2026 அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதனை விரிவாக படித்தார். அதிலிருந்து ஒரு சுருக்கமான ஒரு வீடியோ தான் இப்பொழுது. நிதியமைச்சர் மத்திய அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அதில் ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையை மீறியும் தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது. இதுதான் கீ பாயிண்ட். அதாவது வித் ஆர் வித்தவுட் யூ தள்ளி வச்சிருவோம். டிஸ்பைட் யூ, உங்களுடைய எதிர்ப்புகள் இருந்தும் கூட உங்களுடைய எந்த உதவியும் இல்லாமல் நாங்கள் வளர்ந்து வருகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எங்க காலை பிடிச்சி நீங்க கீழே மட்டும் இழுக்கலைன்னா நீங்க எங்களை தூக்கி கூட விட வேண்டாம். சும்மா விட்டாலே நாங்கள் இன்னும் வேகமாக வளருவோம். நீங்கள் கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா, மற்ற எத்தனையோ மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு கூட இல்லை, கொஞ்சம் உதவி செஞ்சால் கூட நாங்கள் வேற எங்கேயோ போயிடுவோம் அப்படிங்கிறத அவர் அதில் சொல்கிறது. அதுக்கு அவர் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாரு. அந்த 4 பாயிண்ட்டை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். பேரிடர் நிவாரண நிதி தமிழ்நாடு அரசு கேட்டது ரூபாய் 50,900 கோடி. ஒன்றிய அரசு கொடுத்தது 1,151 கோடி அப்படின்னு சொல்கிறாரு. பேரிடர் நிவாரண நிதி ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்காக கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கிறதுனா அந்த அழிவை சரி செய்வதற்காக கொடுப்பது. அதில் பல்வேறு கிரைட்டீரியா இருக்கு. ஒவ்வொரு மாநிலமும் கேட்கறதெல்லாம் கொடுக்கப்படுறது கிடையாது. மாநிலங்கள் வேண்டியது இஷ்டத்துக்கு தான் கேட்பாங்க. அதில் என்ன அலோகேஷன் பாசிபிளோ அதை கொடுக்கப்படுது. அதை வளர்ச்சி திட்டங்களுக்கோ இல்லை வருமானம் கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கோ பயன்படுத்த முடியாது. சரி, 1,151 கோடி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் 50,000 கோடி செலவு பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லலாம், என்னுடைய பட்ஜெட்லேருந்து நான் 50,000 கோடி நான் செலவு பண்ணிட்டேன், ஆனால் இவங்க எனக்கு வெறும் 1,151 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் இழப்பீடாக கேட்குறீங்க. அந்த பணம் வந்தால் அதை நீங்கள் ஏதாவது உடைந்து போயிருப்பதையெல்லாம் சரி செய்வது, துண்டாகி இருக்கக்கூடிய சாலைகளை சரி செய்வது அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக உங்கள் பட்ஜெட்லேருந்து நீங்கள் செலவு கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் லிஸ்ட் போட்டு இந்தந்த இடத்துலலாம் எங்களுக்கு இழப்பு இருக்குது, அந்த பணத்தை கொடுங்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் கொடுக்கலை. இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கிறதுங்கிறத விட நியாயமற்ற ஒரு செய்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நீங்கள் இதை உண்மையாக இதை பட்ஜெட்டுக்கு வெளியிலேயே போயிடுவோம். என்ன இழப்பு மற்ற மாநிலங்களில் நிகழ்ந்திருக்கிறது, அவர்கள் என்ன கேட்டார்கள், அவர்கள் கேட்ட தொகையே நியாயமானதா, அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதுன்னு நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று உருவாக்கினா உடனே இது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் பண்ணணுமான்னு கேட்டால் நீங்கள் தான் இதை ஒரு பெரிய குற்றம் குறையாக சொல்கிறீர்கள். அப்போ நீங்கள் தான் இவங்க பாருங்கள், இவங்களுடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் இவ்வளவு கேட்குறாங்க, கேட்டதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, 100% கொடுத்துட்டாங்களா, 20% கொடுத்தாங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு நாட் ஈவன் 2% அப்படின்னு சொல்கிறீங்க. 50,000 கோடி கேட்டோம், கொடுத்துருக்கிறது 1000 கோடி அப்படின்னா வெறும் 2%. இது நியாயமா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா மற்ற இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இது பாயிண்ட் 1. இப்போ 2வது பாயிண்ட் எடுப்போம். இது நான் கொஞ்ச நாளாகவே இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். 16வது நிதிக்குழு அறிக்கை தமிழ்நாட்டுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது. 0.4% என்கிற மிக குறைந்த உயர்வுதான் நிதி பங்கீட்டில் வழங்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் அவர் மீது நான் நிறைய மதிப்பு வச்சுருக்கேன், தங்கம் தென்னரசு. பட் இந்த லாங்குவேஜ் சரியில்லை. நிதி பங்கீடு அப்படின்னு சொல்லும் பொழுதே அது 0 சம் கேம். உங்களுக்கு 0.4% கொடுக்குறாங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு குறைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது மொத்தமாக 41% மத்திய அரசு பெறும் வருவாயை அது மாநிலங்களுக்கு பிரித்தளிக்கிறது. இதற்கு முந்தைய நிதிக்குழு 42% கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் யூனியன் டெரிட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஜம்மு காஷ்மீர், லடாக் அதிகமாக இருக்குங்கிறதுனால அவர்கள் 1% அந்த கணக்கினால நகர்த்தி, ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் குறைஞ்சிருக்கு, நம்பர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அதிகமாக இருக்குது. இது மீண்டும் மாறும். நாளைக்கு ஃபுல் ஸ்டேட் அந்தஸ்து யூனியன் பிரதேசத்திலேருந்து தரம் மாற்றி ஜம்மு காஷ்மீரை ஃபுல் ஸ்டேட்டாக மாற்றிட்டாங்கன்னா திருப்பி இந்த பர்சன்டேஜில் மாறும். இவர் என்ன சொல்கிறாரு தங்கம் தென்னரசு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் ஜம்ப் வந்திருக்கு, ஆனால் எங்களுக்கு வெறும் 0.4% என்ற உயர்வு தான் நிதி பங்கீட்டில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா அது ஏன் அப்படி நடந்திருக்கு? உங்களுக்கு இந்த நீ 2% வச்சுக்கோ, இந்த நீ ஒரு 0.25% அதிகமாக்கிப்போம் அப்படின்லாம் கொடுக்கல. கொடுத்துருக்கிறது மொத்தமாக ஒரு கிரைட்டீரியாவில் பர்சன்டேஜஸ்
அலோகேட் பண்ணுறாங்க, வெயிட்டேஜ் அலோகேட் பண்ணுறாங்க. அந்த வெயிட்டேஜோடைய அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கான வெயிட்டேஜ் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அது இல்லாதவர்கள் நம்ம பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது இல்லை என்னும் காரணத்தினால வெயிட்டேஜ் ஒரு சிஸ்டம் மாறுது. அந்த மாற்றம் காரணமாக அவர்களுக்கு ஒரு சின்ன பம்ப் அப் வருது, இவ்வளவுதான். அப்ப இது வேறு இடங்களுக்குள்ள குறைக்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது, கூடவும் இல்லை குறையவும் இல்லை, மார்ஜினல் இன்க்ரீஸ். இதை ஒரு பெரிய ஏமாற்றமாகவே சொல்லக்கூடாது. கிரைட்டீரியாவில் உங்களுக்கு குறையா நீங்க சொல்லுங்க. இதுல ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ங்கிற ஒரு புது வெயிட்டேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது நேச்சுரலி அது என்ன பண்ணியிருக்குன்னா கர்நாடகாவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஜம்ப் அப் கொடுத்துருக்கு. கர்நாடக மாநிலம் அதோடைய சைஸ், அதோடைய மக்கள் தொகையோடு ஒப்பிடும் பொழுது அதிகமான ஜிடிபியை கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. அதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு பம்ப் அப் வந்திருக்கு. நீங்க கேட்டது அதுதானே, ஜிடிபி கான்ட்ரிபியூஷனை பாருங்க. உத்தரப்பிரதேசம் எல்லாம் ஜிடிபிக்கு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாமலே பெர் கேபிட்டா அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு. அதை ரீஜெக்ட் பண்ணப்ப தமிழ்நாடு வாஸ் ஆல்ரெடி ஃபேக்டர்டு இன். அதனால தான் தமிழ்நாட்டுக்கு புது வெயிட்டேஜில் வரல. தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும்னு யாருமே வெயிட்டேஜ் போடலை. அதெல்லாம் லாஜிக்கல். அதில் நமக்கு நிறைய குறைகள் இருக்கலாம். ஃபாரஸ்ட் கவர்களுக்குன்னு இவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கணுமா வெயிட்டேஜ், வேற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது குறைக்கணுமா கூட்டணுமா, அந்த கிரைட்டீரியாவை பற்றியெல்லாம் நீங்கள் தனியாக பேசலாம். பட் இந்த கிரைட்டீரியாவுக்கும் மாநிலங்களுக்கு கூடவுமா குறையுமாங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த கிரைட்டீரியாவை ஃப்ரீஸ் பண்ணிட்டு கால்குலேஷன் போடும்பொழுது என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கணிசமாக கிடைச்சிக்கிட்டு இருந்தது. நான் வெறும் கர்நாடகத்தை மட்டும்தான் ஒப்பீட்டுக்கு கொண்டு வரேன். பட் கர்நாடகத்துக்கு சென்ற முறை வரைக்கும் குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பேரிட்டியில் அப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு இன்னும் கூட்டி கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நியாயமானதாக எனக்கு தோணலை. தமிழ்நாட்டுக்கு செயற்கையான நெருக்கடி தர ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. எப்போதும் சந்தித்திராத சவால்களை தமிழ்நாடு அரசு சந்தித்து வருகிறது. உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி தர ஒன்றிய அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இது நியாயமான குற்றச்சாட்டாவே தெரியல. அண்டை மாநிலங்களான கேரளம், கர்நாடகத்துக்கு நிதி உயர்வு வழங்கப்பட்ட நிலையில் அது ஏன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். வெயிட்டேஜ் சேஞ்ச் ஆகும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஜம்ப் அப் வந்திருக்கு. உங்களுக்கு எந்த விதத்திலும் குறையலை. மூன்றாவது, வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் குவிந்து கிடக்கிறது. ஒரே ஒரு இடத்துல மாற்றம் வந்தது கடந்த பல ஆண்டுகளில். ஜிஎஸ்டி என்ற புதிய முறை அமல்படுத்தப்பட்டது. இந்த ஜிஎஸ்டியை காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுதே அவங்க அப்ரூவ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வராத நிலையில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. அதுலேயும் ஏகப்பட்ட குழப்பங்களோடு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிலிட்டிக்கு வந்திருக்கு. இந்த வரி விதிக்கும் உரிமை குவிந்து கிடக்கிறதுன்னு எப்படி சொல்றீங்க? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான எந்தெந்த இடங்களில் வரி விதிக்க முடியும் என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகாக நடந்திருக்கக்கூடிய பெரிய மாற்றம்ங்கிறது ஜிஎஸ்டி மட்டும்தான். அந்த ஜிஎஸ்டி கூட மத்திய அரசின் வரி விதிப்பு உரிமையாக மாறிவிடலை, மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த வரி விதிப்பு முறையாகத்தான் அது இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டேட் ஜிஎஸ்டிங்கிறது சிமில்டேனியஸா வசூலிக்கப்பட்ட அந்த பணம் உங்கள்கிட்ட தான் நேரடியாக வருது. எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றது நியாயம் இல்லை. அடுத்த பாயிண்ட், மூணாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இன்னும் கிடைக்கவில்லை. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட செலவில் மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கவில்லை. மத்திய அரசின் நிதியையும் மாநில அரசே ஏற்றதால் சுமை அதிகரிப்பு. இந்த பாயிண்ட் ஃபேர் பாயிண்ட். ஏன்னா கணக்குப்படி மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவுக்கு பங்கீடு செய்து கொண்டு நான் எவ்வளவு கொண்டு வர, நீ எவ்வளவு கொண்டு வர, இருவரும் இணைந்து என்ன கடன் வாங்குகிறோம் என்ற ஒரு கணக்கு இருக்கு. இதனால ஒரு சின்ன பேலன்ஸ் ஷீட் சேஞ்சும் வருது. மத்திய அரசிடமிருந்து நிதி வந்த உடனே மாநில அரசுக்கு அந்த தொகை வரவுக்கு கொண்டு போய் விடுவார்கள். ஸோ இந்த இடத்துல என்ன இஷ்யூ அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. ஏன் மத்திய அரசு இங்கே டிலே பண்ணுது அப்படின்ட்டு இது செக் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை நான் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு கொடுத்துட்றேன். யார் யாருக்கு எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசு சொல்லியிருக்கு. அதில் ஒரு குவிக்காக பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1471 கோடி, பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி, உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி. பள்ளிக்கல்வித்துறைக்கு செலவு பண்ணுறத போல 1/6 தான் நம்ம உயர்கல்வித்துறைக்கு செலவழிக்கிறோம்.
இது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. உயர்கல்வித்துறைக்கு இந்த எண்ணிக்கையில் பணம் செலவு பண்ணுறது போதவே போதாது. நம்ம பல இடங்களில் வந்து பெருமையாக சொல்கிறோம். உதாரணத்துக்கு வந்து 5 ஆண்டுகளில் 38 புதிய கலை அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாரு. ஹையர் எஜுகேஷனில் சென்டர்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பெரிய அளவுக்கு செய்யலை. ஒரு சின்ன உதாரணமாக நான் வந்து மத்திய அரசுடைய கல்வி நிலையங்களை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துட்டோம்னா, ஐஐடியில் இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் ரோபாட்டிக்ஸ் துறையிலையும் ஜெனட்டிக்ஸ் துறையிலையும் என்ன மாதிரியான முதலீடுகள் அங்கே செய்யப்படுகின்றனங்கிறத ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால், அதில் ஒரு சிறு பங்கு கூட மாநில அரசின் உயர்கல்வித்துறையில் நாம் அந்த முதலீடுகளை பார்க்கவே முடியாது. நீங்கள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியையும் ஐஐடியும் எடுத்துக்கிட்டால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸில் இருக்காது. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டியில் தான் பெரிய வித்தியாசம் இருந்தது. சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த காலத்தையே அதிவேக கணினி ஒன்றை ஐஐடி வைத்திருந்தது. இங்கே வந்து அதற்கு அடுத்த 2 நிலையில் இருக்கிறதாக ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் ஐஐடியில் எக்கச்சக்கமான பணம், நான் ஐஐடி மெட்ராஸை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதற்கு இணையாக கூட வேண்டாம், நீங்கள் ஒரு பிக் அண்ட் சூஸ் இந்த துறைகளில் நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த 8505 கோடியில் சான்ஸே கிடையாது. ஸோ நம்ம அதற்கேற்ப இதற்கு அதிகமான நிதி கொடுக்கலாம். ஆனால் நமக்கு வெல்ஃபேர்லேயே எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறது தான் நம்முடைய பிரச்சனை. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி, ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி, சமூக நலத்திட்டங்களுக்கு 5,463 கோடி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் நலன் 28,827 கோடி. இப்படி வருது. இதில் பெரிய முக்கியமானது மக்கள் நல்வாழ்வுத்துறை 22,090 கோடி, நீர்வளத்துறைக்கு 10,076 கோடி, எரிசக்தி துறைக்கு 18,091 கோடி. இதுவும் போதாது. நம்ம வந்து பெரும் அளவுக்கு நமக்கு வந்து பவர் ஜென்ரேஷன் வேணும். சின்ன சின்ன தொகை இங்கே வந்து இப்போ 5 கோடி, அங்கே வந்து 10 கோடி, இங்கே வெல்ஃபேருக்கு நாங்கள் வந்து இவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு அவங்க ரொம்ப பெருமையாக சொல்கிறது, கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 1,31,00,000 பேருக்கு கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இதை கண்டு பெண்கள் மகிழ்ச்சியில் திகைத்தனர். இதற்கு கோடானு கோடி பெண்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அருங்காட்சியகங்கள் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக இப்போ மல்டிபிள் திட்டங்கள் எல்லாத்தையும் விட்டுறேன், அதை பற்றி நம்ம பிறகு பேசலாம். பல இடங்களில் வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு கொள்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒன்று வந்து இந்த தூத்துக்குடியில் 5,200 கோடி மதிப்பில் புதிய கப்பல் கட்டும் தளம் கட்டப்படும். இன்னொன்று வந்து நவீன நூலகங்கள். பணம் செலவு பண்ணுறது குறைவு தான், ஆனால் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். ப்ராபப்ளி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான், இதை பாராட்டா சொல்கிறேன், திட்டலைங்க, பாராட்டா சொல்கிறேன், ஒரு லைப்ரரிக்கு கணிசமாக ஃபண்ட் ஒதுக்கி தொடர்ச்சியாக நூலகங்களை கட்டுவதுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக தமிழக அரசுனாலும் அதுலேயும் முக்கியமாக திமுக அரசு என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நெல்லை, கோவை, திருச்சியில் 902 கோடியில் நவீன நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே மதுரையில் கலைஞர் பெயரால் ஒரு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நேச்சுரலாக அவங்க வந்து கோவை, திருச்சி, நெல்லைங்கிற அந்த 3 இடத்தையும் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே பாராட்டப்பட வேண்டியது. பெரிய பட்ஜெட்டில் வந்து இது வெறும் 1000 கோடி ரூபாய் தான். ஆனால் அந்த தாட் தட் கவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். அதை தவிர மாணவர்களுக்காக செலவிடக்கூடிய பல்வேறு தொகைகள் இருக்குது. இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் 5,40,000 மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தருவது, புதுமைப்பெண் திட்டத்தில் 6,95,296 மாணவிகள் பயனடைந்து வருதல், கடந்த 5 ஆண்டுகளில் 38 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறமா வீடு கட்டும் திட்டம், அதெல்லாம் தனியாக பிரித்து வேற மாதிரி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து பை அண்ட் லார்ஜ் ஸ்டேட் பட்ஜெட்டில் நான் பார்க்குறது ட்ரமாட்டிக்கான புதிய திட்டங்களை எல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் பெரும்பாலும் பண்ணாது. உங்களுடைய வருமானம் என்பது நீங்கள் நேரடியாக பெறும் வருமானம். இன்னொன்று, இந்த டெவல்யூஷன் மூலமாக மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கீடு. மூன்றாவது, ஸ்பெஷல் திட்டங்களுக்காக மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம். இதை வைத்துக்கொண்டு இதை பிரித்து நீங்கள் வெவ்வேறு இடத்துக்கு தரப்போகிறீர்கள். இதுல வந்து சிக்கல் எந்த இடத்துல வருது அப்படின்னா, நிறைய பணத்தை நீங்கள் வெல்ஃபேர்னா கேஷ் பெனிஃபிட்டாக தர்றது, பெண்களுக்கு தரக்கூடிய 1000 ரூபாய் ஸ்பெஷல் போனஸ், ஒரு 2000 ரூபாய்,
அடுத்த முறை ஆட்சி அமைந்தால் ஸ்டாலின் 2.0 அப்படின்னா வந்து அதில் வந்து மாதம் 2000 ரூபாய், இது போன்ற திட்டங்கள், இவையெல்லாம் தான் வந்து எனக்கு பிரச்சனையாக பார்க்குறேன். நான் லார்ஜ்லி ஒரு 2-3 பிரச்சனை பார்க்குறேன். இவையெல்லாம் கட்டுமானங்களாக மாறி பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்தால் இன்னும் நிறைய வாய்ப்புகள் மக்களுக்கு வரும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா அந்த பணம் சரியான இடத்துக்கு போய் சேராமல், தகுதின்னு நீங்கள் சொன்னாலுமே கூட 1,31,00,000ங்கிறது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை. இத்தனை பேருக்கு இது வந்து போகணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஒன்று. அடுத்ததாக உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் கடன் சுமை, அந்த கடன் சுமை அதிகமாகிட்டே போகும்பொழுது அந்த கடனை குறைப்பது எப்படி, எதுக்காக கடனை குறைக்கணும் அப்படின்னு ஜெயரஞ்சன் போன்ற பொருளாதார நிபுணர்கள்லாம் வேற பேசிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு அடிஷ்னல் காஸ்ட் ஒன்று வருது, அந்த வட்டி அப்படிங்கிறது. அந்த வட்டிங்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டோடைய பட்ஜெட்டில் ஒரு கணிசமான அமௌண்ட் அதை எடுத்துருது. முதல்ல வட்டிக்கு நீங்கள் தூக்கி வச்சுட்டு தான் மற்ற வேலையை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இது ஒரு பிரச்சனை. அப்புறமா வந்து டிக்கிங் டைம் பாம் உங்களுடைய டிஸ்காம், உங்களுடைய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதில் வந்து நீங்கள் இவ்வளவு ஆண்டு காலமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் சுமை, அதுலேயும் வந்து நான் இத்தனை யூனிட் இலவச மின்சாரம் தரேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்து செய்யக்கூடியது, அதன் காரணமாக அந்த டிஸ்காம் வந்து எந்த காலத்துலையுமே அது ஒரு ப்ராஃபிட் பண்ண போகிறது இல்லை. அப்போ இது வந்து இந்தியாவில் எல்லா டிஸ்காமும் ப்ராஃபிட் பண்ணி கிழிச்சிருச்சான்னா இல்லை. ஆனால் உங்கள் அளவுக்கு கடனில் மூழ்கி திளைப்பவர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் தான். உண்மையிலேயே ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்காமும் இருக்குது. பவர் சப்ளை ஸ்டேட் ஓன்டு குஜராத். குஜராத்னா பிடிக்காது உங்களுக்கு, அதனால் அதை விட்டுடுவோம். நீங்கள் ப்ராஃபிட் கூட பண்ண வேண்டாம். உங்களுடைய கடன் சுமையை பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷனில் எப்படி குறைக்க போகிறீங்க, எப்படி வந்து அதை ஒரு ஸ்டேபிளான ஒரு என்டிட்டியாக நீங்கள் நடத்த போகிறீங்க, அதற்கான தொடர் மானியங்களை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க தெரியல நமக்கு. ஸோ மற்றபடி வந்து பெரிய ஒரு குறை எதுவும் கிடையாது. இன்னும் சிறப்பான செயல்பாடுகளை செய்ய முடியும். நல்லாட்சி தருவதற்கு வந்து பியூர் வெல்ஃபேர்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. இட்ஸ் அ பேலன்ஸ். உங்களுடைய வெல்ஃபேர் திட்டங்கள் பலருக்கு போய் சேராது, அது உங்களுக்கே தெரியும். யாருக்கெல்லாம் வந்து இதை வந்து வாக்குகளுக்காகன்னு மட்டுமே செயல்படுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. இது திமுக மட்டும் இல்லை, அதிமுகவும் செய்யக்கூடிய ஒரே பிரச்சனை தான் இது. நான் மாறி மாறி வந்து பொங்கலப்பா 5000 ரூபா தருவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பொங்கல் சமயத்தில் நீங்கள் எதற்காக மக்களுக்கு பணம் தர வேண்டும்? ஏன் அப்போ பொங்கலுக்கு மட்டும் பணம் தரீங்க? கிறிஸ்மஸுக்கு வந்து எங்களுக்கு பணம் தருவீங்களா? ரம்ஜானுக்கு ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களையும் கண்டுபிடித்து அவர்களுக்கு பணம் தருவீர்களா? அப்படின்லாம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை நாங்கள் பொங்கல் வந்து ஒரு செக்குலர் பண்டிகை அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் பொதுவாக எல்லா அரசுகளும் பண்ண வேண்டியதுன்னா திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது, ரெவென்யூ டெபிசிட்டை 0வை நோக்கி கொண்டு போங்க, ஃபிஸ்கல் டெபிசிட்டை 3%க்குள்ளே வச்சுருங்க, கட்டுமானங்களில் பணத்தை கடன் வாங்கி செலவழியுங்கள், மாச செலவுகளுக்கு வருமானத்திற்குள்ளாக செய்யுங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் திண்டாட்டத்தில் இருக்கிறது, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் திண்டாட்டத்தில் இருக்கிறது. அவற்றையெல்லாம் எப்படி சரி கட்டுவது அப்படின்னு பார்க்காம நீங்கள் வந்து பெண்களுக்கு இலவசம்ங்கிறீங்க, அடுத்த ஒருத்தர் ஆண்களுக்கும் இலவசம் அப்படிங்கிறாரு. இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள். மெட்ரோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் இணைந்து வச்சிருக்கிறது தானே. மெட்ரோவில் பெண்களுக்கு இலவச பயணம்னு சொல்வீங்களா? இந்த ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு இல்லை, நீங்கள் கேளுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்ல உங்களை யார் தடுப்பார்கள்? ஏன்னா அது வந்து ஒரு செப்பரேட் பிஸ்னஸ் என்டிட்டியாக நீங்கள் ஒரு கார்பரேஷனாக போட்டிருக்கீங்க. எக்கச்சக்கமாக கடன் வாங்குகிறீர்கள். அந்த கடனுக்கு மிக குறைந்த வட்டி தான் ஜப்பான் உங்களுக்கு கொடுக்குது இந்த கடனை. அப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட்டரி பிளான் போட்டிருக்கீங்க. அந்த அடிப்படையில் இத்தனை ஆண்டுகளில் நம்ம அதை வந்து கிட்டத்தட்ட நியர் 0 ப்ராஃபிட் வேணுங்கிறது இல்லை. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மெட்ரோவில் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு அடித்து விட முடியாது. இந்த டிக்கெட் விலையை கூட நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தீர்மானிக்க முடியாது. முதல் முறையாக அதில் டிக்கெட் அமௌண்ட் வரும்பொழுது பஸ்ஸும் லோக்கல் ட்ரெயின், அது மத்திய அரசுடைய துறை தான், 5 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் இருக்கும் பொழுது இங்கே என்னடா 30 ரூபா 40 ரூபா 70 ரூபா அப்படின்லாம் வருது. மக்கள்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, ஒருத்தருமே ட்ரெயினில் போக மாட்டாங்க மெட்ரோலன்னு. இன்றைக்கி என்ன நடக்குது? மிக தரமான ஒரு சேவையை நீங்களே தான் தரீங்க. மிக தரமான சேவை, கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன்டு ஸ்டேஷன், ஏர் கண்டிஷன்டு மெட்ரோ, இன்னும் மெட்ரோவை விரிவாக்கிக்கிட்டே போகிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? சரியான பணத்தை வந்து நீங்கள் வசூல் பண்ணால் அதை தர்றதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க, தரமான சேவையை தான் எதிர்பார்க்குறாங்க. மாறாக நீங்கள் மெட்ரோ ரயில் இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் பஸ் என்ன பண்ணுறீங்க?
ஒரு 4 பஸ் புதுசாக வாங்கி விட்டால் போதாது. நீங்கள் அதே இது மெட்ரோ ட்ரெயினை பாருங்கள், ஏன் பராமரிப்பு இவ்வளவு கேவலமாக இருக்குது? மெட்ரோவை இயக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சம்பளம், அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வர்சஸ் பஸ். நீங்கள் அப்பப்போ எலக்ட்ரிக் பஸ் வாங்குறீங்க, ஆனால் இங்கே வந்து எல்லா வழித்தடத்திலும் இயங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? இங்கே கூட்டம் வருது, உடனே அதிக பெட்டிகளை இணைக்கிறீர்கள். 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்றெல்லாம் ட்ரெயினுடைய டயத்தை மாற்றுவோம் என்று சொல்கிறீர்கள் மெட்ரோவில். இங்கே என்ன நடக்குது? இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது நீங்கள் வந்து 0 கட்டணத்துக்கு பெண்களுக்கு, நாளைக்கு வந்து அதிமுக நாங்கள் ஆண்களுக்கும் 0 கட்டணம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது எப்படி அந்த ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது இயக்க முடியும்? நீங்கள் ஸோ உங்களுக்கே மாடல் இருக்குது. பஸ்ஸுகளையும் மெட்ரோ போல தரம் உயர்த்தி தரமான சேவையை சாதாரண மக்களுக்கு தரணும். அதுதான் நோக்கம். இன்றைக்கு வந்து மக்கள் கூட்டம் அதிகமாகிறதா, இன்னும் 10 பஸ் விடுறேன், பஸ்ஸுக்குன்னு தனி லேன் விடுறேன். இது வந்து பல மாநிலங்களில் பல நகரங்களில் இதை செயல்படுத்தியிருக்காங்க. பல வழித்தடங்களில் இதை செய்ய முடியும். நீங்கள் பஸ்ஸுக்குன்னு தனி லேன், ரேபிட் பஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் உருவாக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு முறை மெட்ரோ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நிராகரிக்கப்பட்ட பொழுது ஏன் நிராகரிக்கப்பட்டது, மாற்று ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதற்கான வாய்ப்பு, அவற்றை எப்படி செய்வது? இப்போ பஸ்ஸே வந்து உண்மையிலேயே மெட்ரோவுடைய ஒரு கேரேஜ் அளவுக்கு தரத்தில் இங்கே எப்படி கொண்டு வருவது? அந்த பஸ்ஸில் வந்து நான் ஒரு சைக்கிளோடு ஏற முடியுமா? போய் இறங்கி அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போக முடியுமா? இப்போ நான் சைக்கிளில் வந்து மெட்ரோவில் எப்படி ஏறுவது? இன்னும் நம்ம மெட்ரோவில் வந்து அதற்கான வசதிகளை பண்ணலை. உலகத்தில் அதை பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுடைய மெட்ரோவில் வந்து சைக்கிளை உள்ளே கொண்டு வந்துட முடியும். ஆனால் நீங்கள் அந்த செக்யூரிட்டி அப்பாரட்டஸ்க்குள்ளே சைக்கிளை எப்படி உள்ளே விட்டு வெளில எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாணவர்களை நீங்கள் சைக்கிளை ஓட்டிட்டு வாங்க, ஒரு கேரேஜுக்குள்ளே நீங்கள் சைக்கிளோடு நீங்கள் உள்ளே ஏற முடியும். சைக்கிள் நிற்க வச்சுட்டு பக்கத்தில் நிற்கலாம். திருப்பி கீழே இறங்கி ஸ்டேஷன்லேருந்து அதை வெளில கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கணும். சைக்கிளில் இறங்கி கீழே போகிற மாதிரி போய் சைக்கிளை ஏறி நீங்கள் வந்து உங்கள் வீட்டை நோக்கி போக முடியும். அப்படின்னா மெட்ரோ வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாடலில் பஸ்ஸில் பண்ண முடியுமா? மாணவர்கள் வந்து சைக்கிளை கொண்டு வந்து சைக்கிளை பின்னாடி வைத்து கொண்டு அதற்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். பஸ்ஸில் ஏறி ஒரு இடத்துக்கு வரைக்கும் போய் இறங்கி அங்கிருந்து சைக்கிளை மிதித்து கொண்டு போக முடியுமா? ஸோ உங்கள் தாட் வந்து எங்களுக்கு இணை இந்தியாவில் எந்த மாநிலமும் கிடையாது, நாங்கள் சிங்கப்பூர், நாங்கள் வந்து அமெரிக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இதெல்லாம் தான் பார்க்கணும். எப்படி எல்லோருக்கும், அவன் வந்து பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி, பஸ் டிரான்ஸ்போர்ட்டை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது வந்து ஏர் கண்டிஷன் பஸ்ஸஸ். தமிழ்நாடு பயங்கரமான ஒரு ஹாட் வெதர் இருக்கக்கூடிய ஒரு பூமி. இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றவே முடியாது. நம்ம ஊட்டியில் இல்லை, சென்னை உதாரணமாக எடுத்துப்போம். சென்னையோ கோயம்புத்தூரோ மதுரையோ திருச்சியோ இந்த இடங்கள் எல்லாம் வந்து படு சூடு இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துல ஏன்னா அனைத்து பஸ்களையும் ஏர் கண்டிஷன்டு பஸ்களாக, மூடிய பேருந்துகளாக, வெளியில் யாரும் தொங்கிக்கிட்டு இருக்காத மாதிரி அதோடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றி கரெக்டான நேரத்துக்கு ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடம், ரோட்டில் வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் வித்தின் ரீசன் எப்படி ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பது, தரமான சேவையை தருவது, அதுக்கு நான் வந்து 20 ரூபா கூட நான் வசூல் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் செய்கிறத விட்டுட்டு இலவச பஸ் அப்படின்னு நீங்கள் பெண்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு பெண்களை வந்து ஏளனமாக பார்க்கறது தான் நம்ம பல இடத்துல பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் தான் எனக்கு வருத்தமான ஒரு விஷயம். தரமான பேருந்து சேவையை கொடுங்கள். அதற்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்லாம் பண்ண வேண்டாம், ஈவன் லாஸே பண்ணுங்க, மினிமல் லாஸ். அதற்கான பட்ஜெட்டரி துண்டை மாநில அரசு பட்ஜெட்டில் போட்டு வழங்கும். ஆனால் தரமான பேருந்து சேவை இருக்கும். சிற்றுந்து சேவை பல இடங்களில் கேட்டுட்டு இருக்கோம். எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள். இன்றைக்கி வந்து அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாட்டை அது பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் பேரலாக பாருங்கள், ஷேர் ஆட்டோக்கள்னு அது வந்து அதற்கு டிசைனே பண்ணாத வண்டிகளில் தலைக்கு 10 ரூபா 20 ரூபா வசூல் பண்ணி நடத்தக்கூடிய பாதுகாப்பற்ற சேவைகள் பல தடங்களில் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் செய்யறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய வேலை. மாறாக இருக்கிற குறைச்ச ரூட்டில் வந்து நான் பஸ் வந்து பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெண்களுக்கும் உதவி செய்யலை, நாட்டு மக்களுக்கும் உதவி செய்யலை. இதை தவிர இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸுக்கான தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதோடைய ப்ரைவேட் பஸ்ஸஸில் என்ன காஸ்ட் இருக்குது, எக்கச்சக்கமானது. அதுக்கு காரணம் என்ன?
நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பெர்மிட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. சரி, பெர்மிட் அதிகமாக கொடுக்குறீங்கன்னா சாலைகள் போகிறதுக்கான வசதி இருக்கா? உதாரணத்துக்கு திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரீங்க, அல்லது கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரீங்கன்னா எவ்வளவு பஸ்ஸஸ் ரோட்டில் போகுது. இந்த 4 லேன்ஸ்லாம் நமக்கு பத்தவே பத்தாது. இப்போ 4 லேன்ஸுங்கிறது 8 லேன்ஸ் ஆகணும், 8 லேன்ஸுங்கிறது 12 லேன்ஸ் ஆகணும். அதுக்கான ஒரு திட்டம் நம்மகிட்ட இருக்கா? அதற்கான பணம் எவ்வளவு தேவை? அந்த பணம் எங்கிருந்து வரப்போகிறது? அது வந்து மத்திய அரசு தான் கடைசியாக வந்து NHAI தான் போட்டாங்க. அப்போ மத்திய அரசோடு சேர்ந்து அதை எப்படி உருவாக்குறதுன்னா அதுக்கு லேண்ட் அக்விசிஷன் தேவைப்படும். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் தமிழகத்தை விட 3 மடங்கு பாப்புலேஷன் அதிகம். ஆனால் தமிழகம் அளவுக்கு பேருந்து சேவையே இங்கே கிடையாது. அவங்க வந்து ஒரு அவ்வளோ பெரிய சாலைகளை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அவர்கள் வந்து மத்திய அரசோடு இணைந்து அதற்கு தேவையான லேண்ட் அக்விசிஷன்லாம் பண்ணி அவங்க கொடுக்கறதுனால அங்கே படுவேகமாக நடக்குது. நீங்கள் சமீபத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடிதம் ஒன்று எழுதி நாங்கள் உங்களிடமிருந்து ரயில்வேஸ்க்கு நாங்கள் எவ்வளோ நிலம் அக்வயர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம், நீங்கள் தான் பட்ஜெட்டில் நீங்கள் அலோகேட் பண்ணலை அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் ரயில்வே அமைச்சர் வந்து அதற்கு பதில் சொல்லும் பொழுது அதெல்லாம் உண்மையே கிடையாது, நீங்கள் எங்கெங்கெல்லாம் நிலம் இன்னும் அக்வயர் பண்ணாமல் இருக்கீங்கன்னு அவர் ஒரு லிஸ்ட் வெளியிடுறார். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. அந்த உள்கட்டுமானங்களை வளர்ச்சி செய்கிறது மட்டும்தான் உங்களுடைய ரோலாக இருக்கணுமே தவிர, இங்கே வெல்ஃபேரில் தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. வேறு சில தகவல்களும் வந்து நம்மகிட்ட இருக்குது இந்த பட்ஜெட் தொடர்பாக. மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதி மானியங்கள் 24,000 கோடியாக மதிப்பிடப்பட்டு உள்ளது. இது வந்து உடனடியாக விரைவாக மத்திய அரசோடு பேசி ஏன் இதற்கு தாமதம் அப்படின்னு இந்த பணத்தை வாங்கணும். மத்திய அரசும் காலதாமதம் செய்யக்கூடாது. மத்திய அரசுக்கு இதில் நம்ம ஒரு குட்டு கொடுத்துருவோம். இதில் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மாநில அரசோடைய கடன் இப்போ 9 லட்சம் கோடிக்கு மேலே நடப்பாண்டில் கடன் வந்து 9.52 லட்சம் கோடியாக இருக்கிறது. இது வந்து இந்தியாவிலேயே அதிக கடன் பெறும் மாநிலமாக தமிழகம் ஆகிவிட்டது. 2026-27 மாநில அரசின் கடன், இது வந்து தங்கம் தென்னரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தியிலேருந்து வர்றது, 10.62 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும். நாட்டிலேயே முதன்முறையாக 10 லட்சம் கோடியை தாண்டி கடன் பெறும் முதல் மாநிலமாக தமிழகம் ஆகப்போகிறது. வருவாய் பற்றாக்குறை 69,000 கோடி ரூபாயாக உள்ளது. வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து ரெவின்யூ டிஃபிசிட். ரெவின்யூ டிஃபிசிட்டோட டார்கெட் என்ன? 0. ஆனால் உங்களுக்கு 69,000 கோடி ரூபாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த ஆண்டு பெற்றிருக்கக்கூடிய வருமானத்தை விட 69,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்த ஆண்டின் செலவுகளை செலவு செய்ய போகிறீர்கள். இது வந்து இந்த 69,000 கோடி ரூபாயும் கட்டுமானங்களை, உள்கட்டுமானங்களை உருவாக்குவதற்காக அல்ல. உங்களுடைய சம்பளம், உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை, அதெல்லாம் இந்த 69,000 ரூபாய் கடனிலிருந்து வருகிறது என்பதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். அரசின் சொந்த வருவாய் 2.2 லட்சம் கோடியிலிருந்து 2.06 லட்சம் கோடியாக குறைந்தது. இதற்கு காரணம் ஜிஎஸ்டி வருவாய் குறைந்தது. ஜிஎஸ்டி அதை நம்ம ஏற்கனவே சொன்ன என்ன காரணம் என்று, இட்ஸ் அ ஸ்மால் பிளிப். அது கூட ஒரு பெரிய குறைவில்லை. இது மக்களுக்கான, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து பொங்கல் பரிசு திட்டம் அல்லது நீங்கள் வந்து மாதம் மாதம் கொடுக்குற தொகையை விட இந்த பணம் குறைந்து போனது என்பது அனைத்து மக்களுக்கும், ஏழைகளுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டது தான். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டிய ரூபாய் 50,000 கோடி கடன்கிற பேரில் வந்து மாநில அரசின் பேரில் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து மாறும். அப்படிங்கிறதுனால அதில் வந்து 23,000 கோடி வந்து ஒன்றிய அரசின் பங்கு, மானியம் ஒரு 20,000 கோடி, அது வந்து கொஞ்சம் குறையும் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அப்படிங்கிறது தங்கம் தென்னரசு தெரிவித்தார். அது ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட். ஸோ இதுதான், இதுலேருந்து நம்ம நிறையா சொல்லியாச்சு. அதை நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.